Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. எல்லாருக்கும் நமஸ்காரம். எஸ், 1 minute. நமஸ்காரம். ஸோ இன்னைக்கு நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். 8 மணி ஆயிடுத்து. ஸோ இன்னைக்கான அஜெண்டா, இன்னைக்கு 4th ஜனவரி. எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துகள். இன்னைக்கு 4th ஜனவரி. ஸோ இந்த வருஷத்தோட முதல் கிளாஸ், இங்கிலீஷ் வருஷத்தோட முதல் கிளாஸ் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கான அஜெண்டா வில் ஸ்டார்ட் வித் கணேச மந்திரம். இது முடிச்சுட்டு வாரம் ஒரு குறளில் 5வது குறள் பார்க்க போகிறோம். இப்போ போன வாரம் சொல்லியிருந்தேன், அந்த ஹனுமனுக்கு எப்படி அந்த ஒரு சொல்லின் செல்வன் அப்படின்ற பட்டத்தை எப்படி பகவான் ராமச்சந்திரர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்க போகிறோம். ஸோ அது அந்த பயனில சொல்லாமை அப்படின்றதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் ஆஞ்சநேயர் அப்படின்னு கம்பர் எழுதுகிறார். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் அந்த வாரம் ஒரு குறள் இதில் பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு கோவிந்தாஷ்டகத்தினுடைய ஒரு ஸ்லோகம், போன வாரம் பார்த்த ஸ்லோகத்தினுடைய மீனிங்கை பார்த்துட்டு we'll continue with the next set of ஸ்லோகம். அது முடிச்சுட்டு முருகனாந்தம். இதுதான் இன்னைக்கான அஜெண்டா. ஸோ we'll start with கணேச மந்திரம். இன்னைக்கு நம்ம A to Z ஆர்டரில் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் we'll call புவனா மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. गजाननं भूतगणातिसेवितं कवित्तजम्बुं फलसारभक्षितं उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्. गजाननं भूतगणातिसेवितं कवित्तजम्बुं फलसारभक्षितं उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्. சித்தி விநாயக மூர்த்திக்கு எஸ். ஸோ இன்னைக்கான அருமையான குறள், வாரம் ஒரு குறளில், அதாவது வள்ளுவர் ஒவ்வொரு அதிகாரங்களிலையும் ஒரு விதமான அந்த குறளினுடைய அர்த்தத்தை சொல்கிறதுக்கு ஒரு விதமாக ஒரு அழகு ஏற்படுத்தியிருக்கார். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இதில் இந்த அதிகாரத்தில் இருக்கிற குறள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே செகண்ட் ஹாஃபை தூக்கி ஃபஸ்ட் ஹாஃபில் போட்டு, ஃபஸ்ட்டு ஹாஃபில் இருக்கிறத செகண்ட் ஹாஃபாக போட்டேன்னா அந்த குறளினுடைய மீனிங் நம்மளுக்கு கிடச்சி விடுறது. அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கார் வள்ளுவர். செட் பண்ணியிருக்காருன்றத விட அந்த மாதிரி அவ்வளோ அழகாக டீகோட் பண்ணியிருக்கா பரிமேலழகரும் சரி, அதுக்கப்புறம் இந்த திருக்குறளுக்கு உரை எழுதினவாலும் சரி, அந்த ஒரு அழகை சொல்லியிருக்கா. ஸோ வள்ளுவர் இந்த சொற்களினுடைய பயன்பாட்டு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அது சொல்லும் பொழுது நம்ம யாரை ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கம்பராமாயணத்தை தான் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டா அவ்வளோ அழகாக இந்த கம்பராமாயணத்தில் கம்பர் எவ்வளோ அழகாக வள்ளுவர், அதாவது என்ன வள்ளுவர் சொல்கிற இந்த பயனில சொல்லாமை அப்படின்ற விஷயத்த கம்பர் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். எந்த பருவத்தில் அப்படின்னா இந்த கிஷ்கிந்த காண்டத்தில். அதாவது இந்த ராமர் சீதையை தொலைச்சுட்டு தேடின்னு வரார். இப்படி சீதை எங்கேன்னு பார்த்துட்டே வரும்பொழுது இந்த கிஷ்கிந்தைக்கு வரார். இந்த வானரங்கள்லாம் பார்க்கறது, அதில் முக்கியமான ஹனுமான் அங்கே நின்றுருக்கார். ஹனுமான் பார்த்துட்டு இருக்கார். இந்த மாதிரி
ஏதாவது நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்னா நம்ம நேராக போய் ராமர்கிட்ட போய் நீங்கள் வந்து நீங்கள் எங்கேருந்து வர, நீங்கள் யார், என்ன ஏது, 1008 கேள்வி கேட்போம். இவர் வந்து இந்த கம்பர் சொல்கிறார், ஆஞ்சநேயர் வந்து ஒரு கேள்வியே இல்லாமல் அவர் வந்து வெறும் பார்வையினால எல்லாத்தையும் கணிக்கிறாராம். ஃபஸ்ட்டு யோசிக்கிறாராம், இவா மும்மூர்த்தியாக இருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறார். அப்போ நினைக்கும் பொழுது அவருக்கு என்ன தோன்றது, இல்லை 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 2 பேர் தானே இருக்கா, எப்படி மும்மூர்த்தியாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாராம். சரி, தவசிரேஷ்டர்கள் முனிவர்கள் மாதிரி இருக்காரு, மரபுரியெல்லாம் தரிச்சுட்டு இருக்காளே, தவசிரேஷ்டர்களாக இருப்பாளோ அப்படின்னு நினச்சின்னு இருக்கார். அப்புறம்தான் இல்லையே பின்னாடி அந்த அந்த அம்பெல்லாம் வச்சுருக்கா. அப்புறம் வந்து நீண்ட தோள்கள் இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்பொழுது அவர்கள் தவ முனிவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ரொம்ப ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வந்து ஏதோ ஒரு சோர்வு தெரியறதே அவளோட முகத்தில். இதெல்லாம் அவர் கணிக்கிறார். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், நேராக போய் நீங்கள் மும்மூர்த்திங்களா, நீங்கள் இங்கே போய் நீங்கள் என்ன தவம் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 1008 பேசுவோம். இதெல்லாம் பேசாமலேயே கணிக்கிறாராம் ஆஞ்சநேயர். அப்போ எதையோ வந்து இழந்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரியறது அவருக்கு. முகத்தை பார்க்கறதுலே இத்தனையும் சொல்கிறார். அதுக்கப்புறம் எதையோ இழந்திருக்கிறது சரி, அதை தேடிண்டு வேற வராளேவான்ற மாதிரி பார்க்குறார். ஏன்னா இந்த ராமலக்ஷ்மணர்களுடைய பார்வை வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துட்டே வராளாம். ஸோ அப்போ இவா வந்து எதையோ தேடிண்டே வரா அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறார். தேடிண்டு வர பொருள் அவ்வளோ முக்கியமான பொருளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா சும்மா ஒரு பென்சில் ஷார்ப்னர்லாம் கீழே போட்டோன்னா அதை நம்ம தேட மாட்டோம். இல்லை வைர மோதிரம் கீழே விழுந்துட்டுன்னா தேடுவோம்ல, அந்த மாதிரி. அப்போது அந்த தேடுகின்ற பொருளினுடைய ஒரு முக்கியத்துவம் வந்து அவருக்கு தெரியாது. இதெல்லாம் கணிச்சுட்டே வரார். அப்போது தொலைக்கிற அளவுக்கு இவளோட வலிமை வந்து அவ்வளோ குன்றினவர்களாக தெரியவில்லையே அப்படின்ற போது அவர் என்ன நினைக்கிறார்னா, இல்லை இல்லை யாரோ இவர்கள்கிட்டேருந்து இந்த விஷயத்தை பறித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியறது. ஸோ அப்போ யாரோ வஞ்சனை பண்ணி ஒரு விஷயத்தை அவகிட்டேருந்து எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு தெரியறதான். இதெல்லாம் தெரிந்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறார், ஒரு பிரம்மச்சாரி வேஷம் போட்டுண்டு நேராக போய் ராமலக்ஷ்மணர்கிட்ட போய் நிற்கிறார். அவர்களை அந்த ராம லக்ஷ்மணர்களை வணங்கி விட்டு அவர் என்ன பண்ணணும், இப்போ ஜென்ரலாக நம்ம யாரோ ஒருத்தர் விருந்தாளி வரா நம்ம வீட்டுக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், என்ன திடீர்னு சைலண்ட் ஆகிட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். எப்படி இருக்கீங்க, வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சொல்லுவோமா. அப்போது எப்போவுமே இந்த வரவேற்பு அப்படிங்கிறது வந்து பண்ணணும். இதில் அந்த வரவேற்பில் 2 விதங்கள் இருக்குது. ஒன்று நேர்மறை வரவேற்பு. வரவேற்புன்றது எப்போவுமே நேர்மறையாக தான் இருக்கணும். எப்படி நேர்மறையாக இருக்கணும், நீங்கள் நல்லா இருங்க, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். கெட்டு போகாமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்போமா, நல்லா இருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். கெட்டு போகாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவோமா. அப்போது அந்த பாசிவ் இது வராது, ஆக்டிவாக பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஆக்டிவ் வாய்ஸில் பேசணும். நேர்மறை வரவேற்பு எப்போவுமே ஆக்டிவ் வாய்ஸில் தான் இருக்கணும். நீங்கள் நல்லா இருங்க, வாங்க வாங்க, உங்கள் வரவு நல்வரவாகுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரா, ஸ்லேடை அப்படின்ற ஒரு வார்த்தைன்னு சொல்லுவார் இந்த தமிழில். ஸ்லேடையாக பேசுறது. ஸ்லேடையாக பேசுறதுன்னா என்ன, இரு பொருள் தர மாதிரி பேசுறது, இந்த டபுள் மீனிங்கில் பேசுறது அப்படிம்பாலையோ இந்த மாதிரி. ஆனால் ஹனுமார் வந்து சொல்கிறாராம், துன்பம் இல்லாமல் போகும்படியாக உங்கள் வரவு இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். கம்பர் அப்படி எழுதுகிறார், கவ்வையின்றாக உங்கள் வரவு அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். துன்பம் இல்லாமல் போகும்படியாக உங்கள் வரவு இருக்கட்டும். யாருக்கு துன்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர். அதுக்கு கம்பராமாயணத்தினுடைய விளக்கங்கள்ல சொல்கிறார், 2 விதமான துன்பங்கள்
ஒன்று சுக்ரீவனுக்கு துன்பம், என் தலைவனுக்கு துன்பம் இல்லாமல் இருக்கணும், அதுக்காக உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரா. இன்னொரு விதத்தில் உங்கள் துன்பமும் இல்லாமல் போகட்டும், ஏன்னா நீங்கள் ஏதோ துன்பப்பட்டு தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேள், அந்த துன்பமும் இல்லாமல் போகட்டும்ன்ற மாதிரி ரெண்டு விதமாகவும் சொல்கிற மாதிரி சொன்னாராம். இது முடிஞ்ச உடனே ராமர் வந்து கேட்குறார், யாருப்பா நீ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாராம். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி, இதோ பாருங்க நான் இது பண்ணியிருக்கேன், நான் வந்து இது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 40 வரியாவது சொல்லுவோம். ஆஞ்சநேயர் 3 வரியில் சொன்னாராம். அதனால தான் அந்த இது சொன்னதுக்கு அப்புறம் தான் ராமர் வந்து சொன்னாரா, யாருப்பா இவன் வந்து பிரம்மாவா இல்லை வந்து ஏதோ இறைவனின் தூதனா அப்படின்னு சொல்லி, இல்லை அவன் சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லி அங்கே பட்டம் கொடுக்குறார். அதாவது நீ யாருன்னு கேட்டால் நம்மளை பற்றி சொல்லுவோம். கம்பர் எழுதுறார் ஒரு ஸ்லோகத்தில் 4 வரி, அந்த ஒரு பாடலில் ஒரு செய்யுள்ள 4 வரினா, அந்த 4 வரியில் 3 வரி ஹனுமார் திரும்பி ராமனை வந்து சொல்கிற மாதிரி எழுதுறாராம். மஞ்சன திரண்ட கோலமேனிய அப்படின்னு சொல்லி ஒரு 3 வரியில் ராமரை பற்றி சொல்லிட்டு, மேகத்திரள் மேகம திரண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தேஜஸ் பொருந்திய தேவனே, உன்னை வந்து அதாவது இத்தனையும் சொல்லிட்டு, நான் காற்றின் வேந்தனுக்கும் அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன் அப்படின்னு. இந்த இடத்துல அப்பா பேர் அம்மா பேர், நான் வந்து இந்த மாதிரி வாயு பகவானுடைய புதல்வன், அஞ்சனை வயிற்றில் நான் பிறந்தேன், என் பேர் ஹனுமன் என்று சொல்லுவார்கள் அப்படின்னு இத்தனையும் சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், இந்த மாதிரி நான் வந்து இந்த அரசனுக்கு நான் வேலைக்காரனாக இருக்கிறேன்னு சொல்லி. அரசனுக்கு அவன் என்னவோ வந்து மந்திரியாக இருக்கிற பதவியுடையவர் ஆஞ்சநேயர். ஆனால் என்ன ஒரு பவ்யமாக சொல்கிறார், நம்மளா இருந்தால் இன்றைக்கி பிரசிடெண்ட்டுக்கு நான் தான் பிஏன்னு சொல்லியிருப்போம். அவர் வந்து சொல்கிறார், இல்லை நான் வந்து அவனோடைய வேலைக்காரனாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி எழுதுகிறார் கம்பர். அப்போது ஃபஸ்ட்டு 3 வரியில் ராமரை பற்றி அவ்வளோ, அதாவது ராமரை முதல்ல கணித்து, ராமர் நீ இப்படி அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் கணித்து பேசி, அதுக்கப்புறம் அவரை பற்றி ஒரு 2 வரியில் சொல்லி முடிக்கிற ஒரு அழகான ஒரு இது. அதனால அந்த பயனில்லாத சொற்களை பேசாமல் இருத்தல். அப்போது இந்த மஞ்சன திரண்ட அவர் அதாவது மேலோட்டமான அர்த்தத்தை பார்த்தோன்னா, ராமரை வந்து பார்த்து நீ வந்து என்ன மேகத்தை உருக்கொண்ட மேகம் மாதிரி நல்ல கருத்தை உருவாகி இருக்கிற ஒரு தேவா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது ஒரு அர்த்தம். 2வது என்னன்னா, நீ வானுலகத்திலிருந்து நீ இங்கே வந்திருக்க, நீ ஒரு அவதார புருஷன் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த வரிகளுக்கு அவ்வளோ அதுலேயும் ஸ்லேடை, அதுலேயும் வந்து 2 அர்த்தங்களும் புரிகிற மாதிரி பேசியிருக்கார். பேசினதுனால இத்தனையும் பேசினதை வந்து கண்ட ராமர் வந்து சொல்கிறானா, யார் இவன் வந்து பிரம்மாவின் உருவமா என்ன இதுன்னு சொல்லி, நீ வந்து இவன் சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை, ஒரு பட்டத்தை கொடுக்குறாராம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, அந்த கண்டேன் சீதைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் சொல்லின் செல்வன்னு சொல்கிறோன்னு சொல்ல இல்லை. சுருங்க பேசி விளங்க வைப்பதில் முதல்ல யார் அப்படின்னா ஆஞ்சநேயரை தான் சொல்கிறேன். அந்த கான்டெக்ஸ்டில் இந்த வாரம் அந்த வாரம் ஒரு குறளில் இந்த 5வது குறள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான். அதாவது என்னென்னா, இந்த அதிகாரத்தில் வள்ளுவரோட பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கடைசி செகண்ட் ஹாஃபை தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டு ஃபஸ்ட் ஹாஃபை செகண்ட் இதுவாக வச்சுட்டேன்னா அதனுடைய மீனிங்கை வந்து டீகோட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த குறளை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங் பார்ப்போம். இதுக்கு வந்து ஐ வில் கால் சந்திரிகா ஹரன், சந்திரிகா மாமி. ஓ 2 பேர் இருக்காங்களே. ஸ்ரீ சந்திரிகா மேம் தான் எனக்கு தெரியும்.
ஓகே ஓகே கிரிஜா. நமஸ்காரம். என் பேர் சந்திரிகாகரன். இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே நமஸ்தே. நான் படிக்கிறேன். நமஸ்காரம். சீர்மை சிறப்போடு ரிப்பீட் பண்ணணுமா? ஒரு தடவை நான் படிச்சிரேன், நீங்க ரிப்பீட் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் நீங்க 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. சீர்மை சிறப்போடு நீங்கும். சீர்மை சிறப்போடு நீங்கும். பயனில நீர்மையுடையார் சொல்லின். பயனில நீர்மை உடையார் சொல்லின். 2 டைம்ஸ். சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின். ஸோ பயனில நீர்மையுடையார் சொல்லின், பயனில யார் சொல்லின் அப்படின்னா நீர்மையுடையார். இந்த நீர்மை அப்படின்னா தன்மை, இந்த 3 சுழி எண்ணு போட்டு சொல்லணும். தன்மை, தன்மையுடைய ஆர் இந்த குளிர், அதாவது நீருக்கான ஒரு தன்மை என்ன அப்படின்னா அதுக்கு தன்மை இருக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்கிறேன். தன்மை இந்த 3 சுழி இன் அப்படி போட்டோன்னா என்ன அர்த்தம்னா அந்த குளிர்விக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அதுதான் அதனால தான் அதுக்கு தண்ணீர் அப்படின்னு சொல்லி, தன்மையுடையதனால் அதற்கு தண்ணீர் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் எண்ணு 3 சுழி இன் சொல்லி போட்டு வர்றது. ஸோ அது இனிமையுடையது. இந்த நீர்மையுடையார் அப்படின்னா இனிமையுடையார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இனிமையான சொற்களை பேசக்கூடிய அறிவுடையவர்கள் ஆர் என்ன சொல்றது, தர்மத்தை கடைபிடித்து பேசக்கூடிய அறிவுடையவர்கள் பயனில சொல்லின், பயனில்லாத வார்த்தைகளை சொன்னால் என்ன ஆகும்? சீர்மை சிறப்போடு நீங்கும். அவர்களுடைய ஒரு பெருமையும் அந்த மதிக்கட்பாடும் உடனே நீங்கும். அதனால சிறப்போடு நீங்கும் அப்படின்னு போட்டார். ஸோ பயனில்லாத வார்த்தைகளை அறிவில்லாதவர்கள் தான் சொல்வார்கள்னு கிடையாது. அறிவுடையவர்களும் சில நேரத்தில் பயனில்லாத வார்த்தைகளை பேசுவார்கள். அப்படி பேசினால் என்ன நடக்கும் அப்படின்னா அவர்களுடைய சீர்மை ஆர் என்ன சொல்றது பெருமை அது அத்தோடு நீங்கும், அது இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மை பேசுறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் போய் பேசாமல் இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் ஒரு தின் லைன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அப்படி சீர்மை அப்போ ஒருவருடைய சீர்மை சிறப்போடு நீங்கும். அந்த சீர்மை சிறப்பு எல்லாமே உடனே நீங்கும். எப்போது அப்படின்னா ஈவன் வென் நீர்மையுடையார் பயனில சொல்லி, அதாவது நல்ல இவரை மாதிரி தங்கமான மனுஷரே கிடையாது அப்படின்னு இருக்கிறவர் கூட, அறிவுடைய மனிதராக இருக்கக்கூடியவர் கூட ஒரு பயனில்லாத வார்த்தையை சொன்னால் அது அவருடைய சீர்மையும் சிறப்பும் உடனே நீங்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 5வது குறள். இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான குறள். ஸோ அதனால் இதுக்கு அதுக்கும் மேலே ஒரு மீனிங் ஐ திங்க் இதுக்கு தேவைப்படலை. ஸோ அடுத்தடுத்த குறளில் அடுத்தடுத்து வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ரெஃபரன்சஸ் பார்ப்போம். ஸோ இந்த குறள் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லி, அதாவது பயனில்லாத வார்த்தைகளை அறிவுடையவர்கள் பயன்படுத்தினாலும் உடனே என்ன ஆகும்னா அவர்களுடைய சீர்மையும் சிறப்பும் பெருமையும் அதெல்லாம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த 5வது குறள். ஸோ இந்த குறளை இன்னும் ஒரு தடவை சொல்லிடுங்கோ அண்ட் வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் செக்மெண்ட். சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின். எஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம். இந்த கம்பராமாயணத்தில் இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. இந்த பரதன் பேசுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம் அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸில். ஸோ ராமநவமிக்கு முன்னாடி அது ஒரு தனி செஷன் கொடுத்துருங்க. கொடுத்துடலாம். சரி, கண்டிப்பாக. ஸோ எஸ். ஸோ இது 5வது குறள். பயனில்லாதவ, அதாவது திருக்குறளை ராமாயணத்தோட லிங்க் பண்ணி கூட நிறைய விஷயங்கள்ல சொல்லலாம். அதனால தான் அது இதிகாசம் இந்த புராணங்கள்லாம்
எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குன்னா மனித வாழ்வியலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அது இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதில் எல்லாமே இருக்குன்றதுனால தான் அது இன்னும் கொண்டாடப்படுறது, இன்னும் கொண்டாடப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் சூப்பரான கோவிந்தாஷ்டகம். ஸோ இந்த கோவிந்தாஷ்டகத்தினுடைய ஃபஸ்ட்டு 3 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 ஸ்லோகங்களையும் ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த 3வது ஸ்லோகத்தினுடைய மீனிங்க்கு போகும். எஸ், இப்போது ஐ வில் கால் அப்பான் கிரிஜா மாமி ஃபார் ஃபஸ்ட்டு ஸ்லோகம். நீங்க சொல்றீங்களா? நான் சொல்கிறேன் மாமி. எஸ், அன்னைக்கு போன வாரம் அந்த டியூன் பார்த்தோம். ஸோ அதுலேயே நம்ம வந்து பார்த்துடுவோம். சத்யம் ஞானமனந்தம் நித்யமனாகாசம் பரமாகாசம் கோஷ்டப்ராங்கணரிங்கணலோலம் அநாயாசம் பரமாயாசம் மாயாகல்பித நானாகாரம் அநாகாரம் புவனாகாரம் க்ஷ்மாமாநாதமநாதம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். சத்யம் ஞானாமனந்தம் நித்யமனாகாசம் பரமாகாசம் கோஷ்டப்ராங்கணரிங்கண லோலமநாயாசம் பரமாயாசம் மாயாகல்பித நானாகாரம் அநாகாரம் புவனாகாரம் க்ஷாமாநாதம் அநாதம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பலே, சூப்பர் சூப்பர் மாமி. அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் வந்து கலாமாமி. ஓகே, பூர்ணிமா மேமா? ஓகே ஓகே எஸ், கீர்த்தி தனிக்காச்சலம் நீங்கள் தானே மேம்? ஆமாங்க சார். ஓகே மேம், ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். சார் நீங்க சொல்றீங்களா? ஐ வில் ரிப்பீட். ஓகே. மிருத்ஸ்நாமத்சி ஹேதி யசோதா ரித்நாமத்சி ஏதி யசோதா தாடன சைஷவ சந்திராசம் தாடன சைசவ சந்திராசம் வியாதித வக்த்ராலோகித வியாதித வக்த்ராலோகித லோகாலோக சதுர்தச லோகாலிம் லோகாலோக சதுர்தச லோகாலிம் லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் லோகாலோகமனாலோகம் லோகாலோகம் மனாலோகம் லோகேஷம் பரமேஷம் பிரணமத லோகேசம் பரமேசம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். கோவிந்தம் பரமானந்தம். ஃபுல்லாக ட்ரை பண்ணுறீங்களா? யா யா. கிருஷ்ணாமத்சி ஏதி யசோதா தாடன சைசவ சந்திராசம் வியாதித வக்த்ர லோகித லோகாலோக சதுர்தச லோகாலிம் பலே. லோகத்ரயபுர மூலஸ்தம்பம் லோகாலோகம் அநாலோகம் லோகேசம் பரமேசம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பலே பலே.
ஸோ எப்படி கிருஷ்ணர் வந்து மண்ணை தின்னு யசோதை காட்டின ஒரு ஒரு கோபம் இல்லை, ஏண்டா இப்படி மண்ணை திங்குறேன்னு அவ ஒரு அதட்டின அந்த ஒரு செகண்ட் அந்த பயத்தையும் காட்டி, அவளுக்கு உலகங்கள் அனைத்தையும் காட்டி எல்லா லீலைகளையும் பண்ண பகவான், அப்படிப்பட்ட லோகேஷம் உலகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் பரமேஷம் பிரணமத, அப்படிப்பட்ட கோவிந்தனை நான் வணங்குகிறேன். அவன் ஆனந்தத்திற்கு அப்பாற்பட்டவன், ஆனந்தத்திற்கு எல்லை இல்லாதவன், பரமானந்தம் அப்படின்னு சொல்கிறார். இது 2வது ஸ்லோகம். ஸோ அடுத்த ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங் பார்ப்போம். இப்போ ஸ்லோகம் பார்த்தாச்சு, ஸோ இதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதனுடைய மீனிங் பார்ப்போம். எஸ், நெக்ஸ்ட் வந்து லதா சூரியன் மாமி. நீங்க ஒருக்க சொல்லிடுறீங்களா? त्रैविष्टपरिपु वीरघ्नम् त्रैविष्टपरिपु वीरघ्नम् क्षितिभारघ्नम् भवरोगघ्नम् क्षितिभारघ्नम् भवरोगघ्नम् कैवल्यं नवनीताहारम् कैवल्यं नवनीताहारम् अनाहारं भुवनाहारम् अनाहारं भुवनाहारम् वैमल्यस्फुट चेतोवृत्ति विशेषाभासमनाभासम् शैवं केवलशान्तम् प्रणमत गोविन्दं परमानन्दम् प्रणमत गोविन्दं परमानन्दम् त्रैविष्टपरिभुवीरग्रं क्षितिपारग्रं भवरोगग्रम् कैवल्यं नवनीदाहारम् अनाहारं भुवनाहारम् वैमल्यस्फुटचेतो वृद्धि विशेषाभासमनाभासम् शैवं केवलशान्तं प्रणमद गोविन्दं परमानन्दम्. भले. Yes. So பகவான் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக ஆதிசங்கரர் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு வார்த்தைகளையும் லிங்க் பண்ணி, இப்போ இந்த ஆஞ்சநேயர் எப்படி ராமரை வந்து பார்த்து இவன் மும்மூர்த்திகளில் ஒருவனா இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா டிக் பண்ணி நோ போட்டுட்டு வந்தார் இல்லையோ, அந்த மாதிரி ஆதிசங்கரர் என்ன பண்ண போகிறார், ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் உருவாக்கின்றே வரார். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு யுகங்களாக பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, த்ரைவிஷ்டப ரிபு வீரக்னம் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு வார்த்தை. அதாவது த்ரைவிஷ்டப தேவதைகளின் மூவுலகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மூவுலகங்களிலும் சஞ்சாரிக்கக்கூடியவர்கள் தேவர்கள். இந்த தேவர்களுடைய ரிப்புனா என்ன சொல்றது, சத்ருக்கள். தேவர்களின் சத்ருக்களாகிய அரக்கர்களை, அசுரர்களை, சுரன் இல்லாதவர்களை ரிபு வீரக்னம், அவர்களுடைய வீரத்தை, ரிபுவினுடைய வீரத்தை அடக்குபவனும் வீரக்னம் அப்படின்னு சொல்றார். எல்லாத்தையும் கட் பண்றவர். அதாவது தேவர்களின் சத்ருக்களில் முக்கியமான இந்த இப்போ நம்ம ஹிரண்யகசிபு, அப்புறம் வந்து ராவணன், இந்த மாதிரியான
ரிபு அதாவது எதிரிகளினுடைய வீரத்தை அடக்குபவனும். அது மட்டுமா, இது ஒரு சர்க்கிள். இதுக்கு மேலே க்ஷிதி பாரக்னம், க்ஷித்தினா பூமின்னு அர்த்தம். ஸோ இந்த பூமியினுடைய பாரத்தை குறைப்பவனும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்மளுக்கு ஒரு டவுட் வருது, இந்த தேவையில்லாத இந்த கொடிய அசுரர்களை மட்டும் கொன்று பூபாரத்தை குறைப்பதால் மட்டும் இந்த உலகத்திலிருந்து அப்படி விடுபட முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அப்போது அதுக்கு அடுத்த வார்த்தை போடுறார் ஆதிசங்கரர், பவரோகக்னம். இந்த சம்சாரமான ரோகத்தை நிவர்த்தி செய்யும் வைத்தியன். எப்படி போடுறார், டாக்டர் அப்படின்னு போடுறார். பவரோகக்னம், பவ இந்த சம்சாரத்தினுடைய ஒரு ரோகம் அப்படின்னு சொல்கிற நோயை நிவர்த்தி பண்ணக்கூடியவன். பவரோகக்னம், கனம் அப்படின்னா அழிப்பது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இந்த சம்சாரமான ரோகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த வைத்தியநாதனாக இருக்கக்கூடியவர் பகவான் அப்படின்னு இந்த இந்த ஆதிசங்கரர் வந்து பகவானை வந்து சொல்கிறார். அவன் அந்த சம்சாரத்தை எப்படி வந்து அழிக்க வல்லவன், அந்த சம்சாரம்ன்ற ஒரு பவரோக அந்த இந்த ரோகத்தை எப்படி வந்து நிவர்த்தி பண்ணக்கூடியவன் அப்படின்னு சொல்லி கேட்டால் கைவல்யம் அப்படின்னு போடுறார். அடுத்தடுத்த வார்த்தை அப்படியே கனெக்ட் ஆகிட்டே வரும். எப்படி எப்படி அவன் வந்து ரோகத்தை நிவர்த்தி பண்ணுறான், என்ன மாத்திரத்தை தராமோ அப்படின்னா கைவல்யத்தை தருகிறான். கைவல்யம்னா என்ன அப்படின்னு அடுத்த சந்தேகம் வருது நம்மளுக்கு. கைவல்யம் அப்படின்னா ஒரு, அதாவது என்ன சொல்கிறது, ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அப்படின்னு ஒரு 3 யோகங்கள் அப்படி சொல்கிறான். யோகம்னா இந்த யோகத்தை பண்ணி, ஸ்ரவணம்னா கேட்கறது, மனநம்னா அதை மனப்பாடம் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணினா ஒரு குரு கிட்ட போய் பண்ணினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆத்ம ஜானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆத்ம ஜானத்தை வச்சு என்ன சார் பண்ணுறது? வேதம்லாம் கற்றுக்கிறா எல்லாரும். வேதம் கற்றுக்கிறது எதுக்காக, ஸ்லோகங்கள்லாம் கற்றுக்கிறது எதுக்காக அப்படின்னா ஆத்ம ஜானத்துக்காக. ஆத்ம ஜானத்தை வச்சு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஆத்ம ஞானத்தினால் நம்மளுக்கு என்ன தெரியறது அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு காரிய பிரபஞ்சம். இது இந்த ஒரு வேலைக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் உலகத்துக்கு. நம்ம பண்ணுற வேலை இல்லை. இந்த பகவானை நினச்சி பிரம்மத்தை, அதாவது வெறும் பிரம்மம்தான் மிச்சம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த வேலைக்கு, அந்த ரியலைசேஷனுக்காக வந்த ஒரு இடம் தான் இந்த பூமி. அந்த மாதிரியான அந்த பிரம்மம் தான் வந்து கேவலம், அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மத்தை எவன் ஒருவன் இந்த மாதிரியான ஒரு குரு கிட்டேருந்து இந்த தத்துவ வாக்கியங்களான தத்துவமசி அப்படின்னு அந்த 4 வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கற்றுண்டு ஆத்ம ஞானத்தை பெற்று அவன் இந்த உலகம் வெறும் ஒரு காரிய பிரபஞ்சம், இதுக்கான காரியம் என்ன அப்படின்னா நாம் பிரம்மத்தை அடைவது, வெறும் பிரம்மம் தான் கடைசியில் இருக்குது. இப்படி அடைஞ்சவாதான் சதாசிவ பிரம்மேந்திராலேருந்து அத்தனை மகான்களும் இந்த 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 ஒரு ரியலைசேஷனுக்கு வந்தவாழைத்தான் நம்ம இன்னைக்கு மகான்களாக போற்றி வணங்குகிறோம். அப்படி இந்த பிரம்மம் தான் மிச்சம் அப்படின்னு சொல்கிற அந்த ஞானம்தான் கைவல்யம். அந்த கைவல்யத்தை தான் பகவான் அர்ஜுனனுக்கும் வழங்கினான். அர்ஜுனனுக்கு ஒரே பயம். இந்த போர் முனையில் நின்றுட்டு இங்கே பார்த்தா எல்லாம் என்னுடைய தம்பிகள், எல்லாம் தம்பிகளை விடுங்க, அது சரி பரவாயில்ல. அந்த பக்கம் பார்த்தேன்னா பீஷ்ம பிதாமகர், அவர் எங்கள் குலத்தினுடைய தோன்றல், அவரை எதிர்த்து நாங்கள் போர் பண்ணணுமா, குருவை எதிர்த்து போர் பண்ணணுமா அப்படின்னும் பொழுது அந்த ஒரு சிந்தனையை அப்படி பகவான் வந்து இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ஃப்ராக்ஷன் அந்த செகண்டில் அர்ஜுனனுக்கு புரிய வச்சான் நாம் என்ன அப்படின்னா இதுதான் இந்த கைவல்யத்தை கொடுத்தான். அப்போ எல்லாம் ஒன்று தான்டா, நீ ஏன் இது பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு எல்லா மாயையினாலே நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம்.
ஆனால் இந்த மாயைக்கும் அப்பாற்பட்டது பிரம்மம். அந்த பிரம்மத்தை அடைவது தான் ஞானம், ஒரிஜினல் ஞானம். அந்த ஞானத்தை தருகிறவன் கைவல்யம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு சர்க்கிளாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர திரைவிஷ்ட பரிப்பு வீரக்னம் பூபாரத்தை வந்து குறைப்பவன், க்ஷிதி பாரக்னம் பவரோகக்னம் பவசாகரமான அந்த உலகத்தில் இந்த உழன்று கிடக்கக்கூடிய மனிதர்கள்னு இல்லை, இந்த சம்சார சாகரத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் வந்து ஒரு வைத்தியனாக இருந்து இந்த ரோகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவனும். எப்படி நிவர்த்தி பண்ணுறான் அப்படின்னா உடனே அந்த இதையும் சொல்கிறார், கைவல்யம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி பகவானுக்கு ஒவ்வொரு அடமொழியாக கொடுத்துட்டே வர்றார் ஆதிசங்கரர். அதில் அடுத்த அடமொழி என்ன அப்படின்னா நவநீதாஹாரம். நவநீதாஹாரம் அப்படின்றத என்ன? நவநீத ஆகாரம். நவநீதத்தை வந்து சாப்பிட்றவன். நவநீதம்னா என்ன? வெண்ணெயை தின்பவன். இது மேலாம்படியான ஒரு பொருள். இதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து படிச்ச நவேன நீதம், அதாவது புதிதான ஆமா நவேன நீதம், அதாவது புதிதான சரீரத்தில் நீதம் அடைவிக்கப்பட்ட இந்த உலகத்தை ஆகாரமாக பெற்றவன், அதாவது அனுபவிப்பவன். அது இந்த அடமொழியினுடைய உட்கருத்து. அப்போ என்ன அப்படின்னா அவித்யை அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஒரு ஜீவன் இந்த உலகத்துல அவன் உழன்று அனுபவிக்கிறான். அது நிறைய உபனிஷத் வாக்கியங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதை அவன் தானும் எடுத்துக்கொண்டு அவனும் இந்த உலகத்தில் பிறந்து அனுபவித்தான் இல்லையா? அப்படி பகவான் வந்து நவநீதாகாரம், வெண்ணையை தின்பவன், ஆர் இந்த புதிதான ஒரு சரீரத்தில் அடைவிக்கப்பட்டு அதை அனுபவித்தவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஒரு அர்த்தமும் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு அர்த்தம் தோன்றது என்னன்னா, இந்த மாதிரி சரீரத்தில் அடைவிக்கப்பட்ட மனிதர்களுக்கு அவர்களை வந்து மோட்சத்துக்கு தள்ளக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு தோன்றது. அப்படிப்பட்டவன் புவனாகாரம். எவ்வளோ அழகு பாருங்க. புவனம், இந்த ஜகம், இந்த உலகத்துக்கு பகவான், அதாவது என்னன்னா பகவானுக்கு உலகம் அப்படிங்கிறது ஒரு ஆகாரம், உணவு அப்படின்னு சொல்றார். அதாவது அவனுக்குள் அது அடக்கம் அப்படின்றது தான் அப்படி சொல்றார். அதாவது அது அவனுக்குள் அடக்கமாகிறது. ஸோ அப்படி பார்க்க போனா கடைசியில என்ன மிச்சம் அப்படின்னா அவன் மட்டும்தான் நிற்கிறான், அவன் மட்டும்தான் பாக்கி, எல்லாம் அவனுக்குள்ள போறது அப்படின்னு சொல்றக்கூடிய புவனாகாரம். அப்புறம் சொல்றார் வைமல்ய ஸ்புட சேதோ விருத்தி விசேஷாபாசம் அனாபாசம். வைமல்யேன ஆசை முதலியன ஒழிவதால், ஸ்புடா அப்படின்னா என்ன? ஸ்புடம், புடம் போடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ, அது தெளியறது. அப்புறம் என்ன ஆறுது? சேதோ விருத்திஹி. அப்போ புத்தியில் என்ன ஆறுது அப்படின்னா நேரடியாக, அதாவது நேரடியாக பெறும் ஞானம், அந்த ஞானத்தை அதாவது உத்வேகனம் பண்றவன். அந்த ஆசை அப்படிங்கிற விஷயங்கள், இந்த காம குரோதாதி லோப மோகங்கள், இந்த இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த 6 வகையான விஷயங்களும்
புடம் போட்டு அதை வந்து ஒரு மனசிலிருந்து அதை நீக்கக்கூடிய ஒரு விசேஷாபாசம். அதுதான் சொல்கிறார், வைமல்ய ஸ்புட சேத்தோ விருத்தி விசேஷாபாசம். விசேஷேன அதை நேரடியாக ஞானமாக மாற்றி அந்த ஞானத்தை உண்டு பண்ணுறவன் தான், உண்டு பண்ணுறவனாக இருக்கக்கூடியவன். அப்போ அவன் அனாபாசம். இந்த அனாபாசம் அப்படிங்கிறது அப்படியும் இல்லாதவன் அப்படின்னு சொல்றது. அப்போ என்னதான் நம்மளுக்கு புரியுறது, இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவு, அப்படின்னு அந்த தெளிவு இல்லாதவனாகவும் இருக்கக்கூடியவன் அவன். அது அனாபாசம். இப்படியெல்லாம் பகவான் இருக்கா. சைவம் கேவல சாந்தம். அதாவது என்னன்னா, ஒரு ஒரு வேதத்துல ஒரு வாக்கியம் உண்டு, ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனோ ந வித்மஹ அப்படின்னு சொல்ற. ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனோ ந வித்மஹ. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அங்கே கண் செல்வதில்லை, அது வாக்குக்கும் எட்டாதது, அதை நாம் அறிய ஒண்ணாதது அப்படின்னு சொல்றது இந்த வேதம். இது பரம்பொருளுடைய ஒரு வர்ணனை. இந்த பரம்பொருளானது அப்போ எப்படித்தான் நம்மளுக்கு வந்து அதை வந்து அடையிறது அப்படின்னா, அது தானே நம்முடைய மனசுல வந்து அது ஸ்புரிச்சால்தான் உண்டு. அது நம்மளுடைய மனசுல அது தானே வந்து உதித்தால்தான் உண்டு. அப்படிப்பட்டவன் பகவான். அப்படி அவனே வந்து நம் மனதில் ஸ்புரிக்கிறதுனால அவனை சைவம் அப்படின்னு சொல்றார். இந்த சைவ சித்தாந்தம்னு சொல்றது இதுதான். இந்த மனசில் உதித்தல், இந்த உதித்தல் அந்த ஒரு ஸ்புரித்தலினுடைய தன்மையை வணங்குவதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய நோக்கம். அப்படி சைவம் அப்படின்னு சொல்றார். இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் கேவல சாந்தம், இதெல்லாம் கடைசியில வெறுமனே என்ன மாதிரி இருக்காரா பகவான் அப்படின்னா, சாந்தம். அந்த சம்சாரம் அப்படின்ற சாகரத்தினுடைய கொந்தளிப்பை அடக்கி வெறும் சின்மயமாக பகவான் இருக்கிறார். கேவல சாந்தம் பிரணமத. இப்படிப்பட்ட பரமானந்த கோவிந்தனை பஜி தொழுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் பொருள் சொல்றார். ஸோ அப்படி பகவான் திரைவிஷ்டப ரிபுவீரக்னம் அப்ரக்ஷிதி பாரக்னம் பவரோகக்னம் கைவல்யம் நவநீதாஹாரம் அனாஹாரம் புவனாஹாரம் வைமல்ய ஸ்புட சேதோ விருத்தி விசேஷாபாசம் அனாபாசம் சைவம் கேவல சாந்தம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். இப்படிப்பட்ட கோவிந்தனை பஜி பிரணமத தொழுவோம் அப்படின்னு சொல்றார். ஸோ இது இந்த 3வது ஸ்லோகத்தினுடைய ஒரு ரொம்ப மேலோட்டமான அர்த்தம். இது இன்னும் டீப்பாக நானுமே இன்னும் இந்த 3வது ஸ்லோகத்தை இன்னும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது கற்றுண்டா தான் நம்மளுக்கு இன்னமும் அர்த்தம் சொல்கிறதுக்கு ஒரு இது வரும். ஸோ இது இந்த 3வது ஸ்லோகத்தினுடைய ஒரு மேலோட்டமான அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பகவானை வந்து ஒரு பிரகிருதி ஸ்வரூபமாக வந்து ஆதிசங்கரர் வழிபடுறார். ஸோ இது இந்த 3வது ஸ்லோகம். நம்ம இப்போ 4வது ஸ்லோகத்தை கற்றுப்போம். இந்த 3ல நவநீதாகாரம் அனாகாரம்னு ஒண்ணு இருக்கே, அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? அனாகாரம் அந்த இடத்துல நவநீதாகாரம்க்கு சொல்லிட்டேன், அனாகாரம்னு இன்னொரு வார்த்தை இருக்கே, அது ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது மீனிங் இருக்கா அதுக்கு? ஓகே, நவநீதாகாரம் அனாகாரம்க்கு நான் பார்க்கவே இல்லை மாமி. ஆகாரம் ஆகாரத்துக்கு ஆப்போசிட் அனாகாரம். அனாகாரம் ஆமா. எப்படி
முக்தார்தங்கன்னு தெரியல, அதான் கேட்டேன். ஓகே, நீங்க அப்புறமா பார்த்து ஓ சொல்லுங்க. எஸ் மாமி, ஷூர் ஷூர். அதே மாதிரி இங்க கேவலமும் வந்து தமிழ்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. கேவலம்னா கேவலம்ன்றது only. வெறுமனே அப்படின்னு. வெறும் அதுதான் ஒன்லி அப்படிங்கிற ஒன்லி அதுதான் அர்த்தம். இங்கேயும் அதுதான் இங்க வரும். சோ அதனால அது தப்பா புரிஞ்சுக்க போறோம். அதனால எஸ் ஒரு எஸ் எஸ். சாந்தம் கேவலம் ஒண்டிதான், அப்படிங்கிறது அமைதி ஒண்டிதான் வேணும் அப்படிங்கிறது இங்க. ஆமா ஒண்டி, மறுபடியும் ஒன் அண்ட் ஒன்லி அந்த மாதிரி. எஸ் கரெக்ட் கரெக்ட். நம்ம ஆனா கேவலம்னு என்ன வேற எதுக்கும் யூஸ் பண்றோம். அது வேற, அது இது வேற. தமிழ்ல வந்து வேற மாதிரி கரெக்ட் அர்த்தம் கரெக்ட் வந்துருது. கரெக்ட். அதனால கேவலம்னா வெறுமனே அப்படி. ஸோ எஸ், அடுத்த ஸ்லோகம் போவோம். இந்த ஸ்லோகம் சொல்றதுக்கு ராஜேஸ்வரி மாமி எஸ். கோபாலம் கோபாலம் பிரபு லீலா விக்கிரக கோபாலம் பிரபு லீலா விக்கிரக கோபாலம் குல கோபாலம் குல கோபாலம் கோபாலம் பிரபு லீலா விக்கிரக கோபாலம் கோபாலம் பிரபு லீலா விக்கிரக கோபாலம் குல கோபாலம். குல கோபாலம். சேர்த்து மாமி. கோபாலம் பிரபு லீலா விக்கிரக கோபாலம் குல கோபாலம். பலே. கோபாலம் பிரபு லீலா விக்கிரக கோபாலம் குல கோபாலம். கோபி கேலன கோபி கேலன கோவர்தன திருதி கோவர்தன திருதி லீலா லாலித கோபாலம். லீலா லாலித கோபாலம். கோபி கேலன கோவர்தன திருதி கோபி கேலன கோவர்தன திருதி லீலா லாலித கோபாலம். லீலா லாலித கோபாலம். ஆஹா. கோபி கேலன கோவர்தன திருதி லீலா லாலித கோபாலம். கோபி கேலன கோவர்தன திருதி லீலா லாலித கோபாலம். ரெண்டு லைனும் சேர்த்து மாமி. கோபாலம் பிரபு லீலா விக்கிரக கோபாலம் குல கோபாலம். கோபி கேலன கோவர்தன திருதி லீலா லாலித கோபாலம். இன்னொரு தடவை சொல்லணுமா? சொல்லுங்க மாமி. கோபாலம் பிரபு லீலா விக்கிரக கோபாலம் குல கோபாலம். கோபி கேலன கோவர்தன திருதி லீலா லாலித கோபாலம். கோபிர் நிகதித கோபிர் நிகதித கோவிந்தஸ்புட கோவிந்தஸ்புட நாமானம் நாமானம் பகுநாமானம். பகுநாமானம். கோபிர் நிகதித கோவிந்தஸ்புட கோபிர் நிகதித கோவிந்தஸ்புட நாமானம் பகுநாமானம். நாமானம் பகுநாமானம். கோபிர் நிகதித கோவிந்தஸ்புட நாமானம் பகுநாமானம். கோபிர் நிகதித கோவிந்தஸ்புட நாமானம் பகுநாமானம். கோபி கோச்சர பதிகம் கோபி கோச்சர பதிகம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். கோபி கோச்சர பதிகம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். கோபி கோச்சர பதிகம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். கோபிர் நிகதித கோவிந்தஸ்புட நாமானம் பகுநாமானம். பலே. கோபி கோச்சர பதிகம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். கோபிர் நிகதித கோவிந்தஸ்புட நாமானம் பகுநாமானம். கோபி கோச்சர பதிகம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பலே. கோபாலம் பிரபு லீலா விக்கிரக கோபாலம் குல கோபாலம்
गोपालं प्रभुलीला विग्रह गोपालं कुलगोपालम् गोपीखेलन गोवर्धनधृति लीलालालितगोपालम् गोपीखेलन गोवर्धन धृतिलीलालालितगोपालम् गोभिर्निगदितगोविन्दस्फुटनामानं बहुनामानं गोभिर्निगदित गोविन्दस्फुटनामानं बहुनामानम् गोपीगोचरपथिकं प्रणमत गोविन्दं परमानन्दम् गोपीगोचरपथिकं प्रणमत गोविन्दं परमानन्दम् सेतुवाम गोपालं प्रभुलीला विग्रह गोपालं कुल गोपालं गोपीखेलन गोवर्धन धृतिलीलालालित गोपालम् गोपीनिगदित गोविन्दस्फुटनामानं बहुनामानं गोपीगोचरपथिकं प्रणमत गोविन्दं परमानन्दम् இன்னொரு தடவை மாமி ನೋಡಿದ್ರಿಯಾ எஸ் गोपालं प्रभुलीला विग्रह गोपालं कुलगोपालं गोपीखेलन गोवर्धन धृतिलीलालालित गोपालम् गोभिर्निगदित गोविन्दस्फुटनामानं बहुनामानम् गोपीगोचरपथिकं प्रणमत गोविन्दं परमानन्दम् பலே 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 அந்த போன ஸ்லோகத்தில் அனாகாரம்னு தோன்றது எனக்கு என்னன்னா என்னதான் அவன் நவநீதத்தை சாப்பிட்டுருந்தாலும் அவனுக்கு சாப்பாடுன்ற ஒரு விஷயமே தேவையில்லை. கரெக்ட். அதனால அவன் 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 பகவான்றதுனால அவனுக்கு சாப்பாடுன்ற ஒரு விஷயத்துல அவனுக்கு ஆசை இல்லாமல் இருக்கக்கூடியவன், ஆனாலும் சாப்பாடு சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி. எஸ் கரெக்ட். அனாகாரம். அனாகாரம். மண்ணு தின்னதுனால அந்த அனாகாரம் தானே, மண்ணுங்கிறது மண்ணு தின்னு நீ வாய் காமிச்சதுனால உலகமே அந்த இதுவா இருக்கு, அதுல வந்து அனாகாரம். அது அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் இல்லையா? அது ஆகாரமா இல்லாதது அனாகாரமா இருக்கு, அவன் ஆகாரமா சாப்பிட்டான், அப்படி கூட வச்சுக்கலாம். கரெக்ட். எஸ் எஸ். தேங்க்யூ தேங்க்யூ கலாமா. இப்போ இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் ஒரு தடவை ரிசைட் பண்ணிவிட்டு வில் எண்ட் டுடே செஷன். அப்படியே ஆர்டரில் போயிடும். நெக்ஸ்ட் வந்து சசிகலா மேம். கோபாலம் பிரபு லீலா விக்கிரஹ கோபாலம் சுகுண கோபாலம் கோபி சேனன கோவர்தன துதி லீலாதாரித கோபாலம் கோபி விகசித கோவிந்தஸ்ஃபுடநாமானோ பகுநாமானோ கோபி கோச்சரபதிதோ பிரணமத கோவிந்த புவனவாமனந்தம். பலே பலே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு வாட்டி தான். ஒரு வாட்டி தான். நெக்ஸ்ட் சதீஷ் சார். ஓகே. கோபாலம் பிரபுலீலா விக்கிரஹ கோபாலம் குலகோபாலம் கோபி கேலன கோபரத் கோவர்தன த்ருதி லீலாலாலித கோபாலம் பலே பலே. கோபிர்
गोपीर्निकटितगोविन्दस्फुटनामानं बहुनामानं ले गोपीकोसरपथिकं प्रणमत गोविन्दं परमानन्दम्. பலே சூப்பர். Thank you. சாய்லக்ஷ்மி மாமி. சொல்றேம்மா, நான் படிச்சு விட்டோமா? எது கோபாலம் பிரபு லீலா விக்கிரக கோபாலம் குல கோபாலம் கோபிகேலன கோவர்தன திருதி லீலா லாலித கோபாலம் கோபிர் நிகதித கோவிந்த ஸ்புட நாமானம் பகு நாமானம் கோபிகோ சரபதிகம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம் கோச்சரபதிகம் கோபி கோச்சர பதிகம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பலே 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ், நெக்ஸ்ட் வந்து ஷீதலா மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. கோபாலம் பிரபு லீலா விக்கிரக கோபாலம் குல கோபாலம் கோபி கேலன கோவர்தன திருதி லீலா லாலித கோபாலம் கோபிர் நிகதித்த கோவிந்தஸ்புட நாமானம் பகுநாமானம் கோபி கோச்சரபதிகம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பலே பலே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ சந்திரிகா மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். गोपालं प्रभुलीला विग्रह गोपालं कुलगोपालं गोपीकेलन गोवर्धन धृति लीलालालित गोपालं गोभिर्निकदित गोविन्द स्फुटनामानं बहुनामानं गोपी गोचरपतिकं प्रणमत गोविन्दं परमानन्दम्. பலே 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 சூப்பர் மேம். ஸ்ரீமதி மாமி. நமஸ்காரம் எல்லாருக்கும். गोपालं प्रभुलीला विग्रह गोपालं कुलगोपालं गोपीखेलन गोवर्धन धृति लीलालालित गोपालं गोभिर्निगदि गोभिर्निगदित गोविन्दस्फुटनामानं बहुनामानं गोपी गोचर पथिकं प्रणमत गोविन्दं परमानन्दम्. பலே பலே பலே. உண்ணாமலை மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். गोपालं प्रभु लीला विग्रह गोपालं कुल गोपालं गोपीकेलन गोवर्धन धृति लीला लालित गोपालं गोपिर्निकदित गोविन्द स्फुट नामानं बहुनामानं गोपीकोचरपतिकं प्रणमत गोविन्दं परमानन्दम्. பலே பலே பலே. உஷா விஸ்வநாதன் மேம். गोपालं प्रभु लीला विग्रह गोपालं कुल गोपालं गोपीकेलन वर्तन लीलालित गोपालं गोपीर அதெல்லாம் படிங்கோ. गोपिर्निगदित गोविन्द स्फुटनामानं बहुनामानं गोपी
गोपी गोचरपदिकं प्रणमद गोविन्दं परमानन्दम्. பலே 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 பலே. நெக்ஸ்ட் வந்து போனா மாமி. गोपालं प्रभुलीला विग्रह गोपालं कुलगोपालं गोपीकेलन गोवर्धन श्रुति लीलालालित गोपालं गोपिर्निकदिति द गोविन्दस्फुटनामानं बहुनामानं गोपीकोसरपदिकं प्रणमद गोविन्दं परमानन्दम्. பலே பலே. நெக்ஸ்ட் சந்திரிகா ஹரன் மேம். गोपालं प्रभुलीला विग्रह गोपालं कुलगोपालं गोपीकेलन गोवर्धन धृति लीलालालित गोपालं गोभिर्निगदित गोविन्दस्फुट नामानं बहुनामानं गोपी गोचरपथिकं प्रणमत गोविन्दं परमानन्दम्. ஆஹா சூப்பர். Thank you. நெக்ஸ்ட் சந்திரிகா என்னோட சிஸ்டர். ஓ அப்படியா? நமஸ்காரம். ஆமா நமஸ்காரம். கிரிஜா மாமி நெக்ஸ்ட். गोपालं प्रभुलीला विग्रह गोपालं कुलगोपालं गोपीकेलन गोवर्धन धृति लीला लीला லாலித लीलालावित गोपालं गोपीर्निकृत गोविन्दं स्फुट नामानं बहुनामानं गोपीकेसरपदिकं प्रणमत गोविन्दं परमानन्दम्. அது ஒண்ணே ஒன்று மாமி. கோபி கோச்சர गोपी गोचरपदिकं प्रणमत गोविन्दं परमानन्दम्. சூப்பர் சூப்பர் மாமி. நெக்ஸ்ட் வந்து கலா மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. த்ரைவிஷ்ட பரிபூர்ப்பு வீரக்ரம் அது சொல்லிட்டு சொல்லட்டுமா? அப்படியே சேர்த்து சொல்லட்டுமா? ஓஎஸ் ஓஎஸ் மாமி. எனக்கு கொஞ்சம் ராகம் மாறும். அது பரவாயில்ல மாமி. त्रैविष्ट परिपुवीरघ्नं क्षितिभारघ्नं भवरोगघ्नं कैवल्यं नवनीताहारमनाहार भुवनाहारं वैमल्यस्फुटचेतो वृत्ति विशेषाभासमनाभासं शैवं केवलशान्तं प्रणमत गोविन्दं परमानन्दम्. பலே गोपालं प्रभुलीला विग्रह गोपालं कुलगोपालं गोपीखेलन गोवर्धन धृति लीलालालित गोपालं गोभिर्निगदित गोविन्द स्फुटनामानं बहुनामानं गोपी गोचरपथिकं प्रणमत गोविन्दं परमानन्दम्. ஆஹா பலே. கோடி மேம். ஓ சாரி பூர்ணிமா மேம். गोपालं प्रभु கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கோபாலம் பிரபு गोपालं प्रभुलीला विग्रह गोपालं कुलगोपालं गोपीकेलन गोवर्धन धृति लीलालालित गोपालं गोपीर्निगदित गोविन्दस्फुटनामानं बहुनामानं गोपी गोचरपदिकं प्रणमत गोविन्दं परमानन्दम्. பலே பலே.
லதா சூரியன் மேம். गोपालं प्रभुलीला विग्रह गोपालं कुलगोपालं गोपीकेळन गोवर्धनदृ लीलालालित गोपालं गोबीर அதென்ன கோபிர் நிகதித गोभिर्निगदित गोविन्द स्फुटनामानं बहुनामानं गोपी गोचरपदिगं प्रणमद गोविन्दं परमानन्दम्. சூப்பர். அந்த கோபாலம் மட்டும் அந்த பா மட்டும் பா வச்சுக்கோங்க மாமி, பா வேண்டாம். கோபால இல்ல பாலமல்ல, பாலன் அல்ல கோபாலன். ஓகே, பாலன் கோக்களை பாலிக்கப்பட்டது இல்ல. எஸ் எஸ் எஸ். பாலனா குழந்தை. ஆமா ஆமா, பாலனா ஆமா, புரிஞ்சது. தேங்க் யூ. ஓகே மேம். யா யா. ஸோ இன்னைக்கான அஜெண்டா இந்த முடிச்சாச்சு. ஸோ வில் கம்ப்ளீட் வித் முருகன் ஆந்தம். எனி வாலண்டியர்ஸ்? நமஸ்காரத்துக்கு பீத்தா. சொல்லட்டுமா? சதீஷ் சார் சொல்லுங்க. சிவகுஹ குமர பராசல பதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தலி பழனா புரி வாழ்த்திருவேரகம் உரை கந்தா செங்கதிர் நிகர் தனி காசலம் வந்தாய் செம்பழமுதிர்வன எந்தாய் தவமருளாரா தாரா தவ முனிவரர் பணி வீரா தாத்தா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்தி மாதா கி ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். Thank you. Namaskaram. Thank you. Namaskaram. Thank you so much. Thank you. ரொம்ப நல்லா இருந்தது. சந்திரிகா பேசுறேன். Thank you so much. Thank you ma'am. Thank you. Namaskaram. Thank you. Happy New Year to all. Happy New Year, mommy. Happy New Year to all. Happy New Year to all. Thank you. Bye. Thank you very much. Bye.